இந்த 21வது நூற்றாண்டுல பெண்கள் ஆண்களுக்கு சமமா எல்லா விஷயங்களையும் செய்யறாங்க. வாழ்க்கையில முன்னேறதுக்கு அவங்கள ஒத்துழைக்கிறாங்க. குடும்பத்தை பாத்துக்க வேண்டிய கடமை இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். வாய்க்கு ருசியா சமைச்சு போறது ஒரு கடமை தான். ஆனா ஒரு ஆணோட முன்னேற்றத்துக்காக அவங்களுக்கு உதவி செய்ய என்னைக்காவது வந்திருக்கீங்களா? அவங்க மூளையை கெடுக்க வந்திருக்கீங்க. நான் அனுப்ப வேண்டிய ஆர்டர்ல வெறும் 300 தான் தயார் பண்ணிருக்கீங்க. அதனால 200 என்னால அனுப்ப முடியல. அதனால 200 குழந்தைங்களுக்கு பொம்மை கிடைக்காம போச்சு. 200 குழந்தைங்களை அழ வச்சுட்டீங்க. உங்க குழந்தைங்க கிட்ட இருக்கிற பொம்மை எல்லாத்தையும் நான் பிடிக்கிட்டேன்னு வச்சுங்க. உங்க குழந்தைங்க எல்லாம் கைத்தட்டி சிரிக்குமா இல்ல அழுமா? அழும்ல? பாத்தீங்கல்ல, உங்களுக்கே தெரியுது. அந்த 200 பொம்மைங்களை கொடுக்காம இவங்க எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இவங்களுக்கு அதுக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும். இவங்க எல்லாரும் 2 நாள் கண்டினியூஸா வேலை பார்த்தாங்க. என்னங்க? கிளம்புங்க. என்னங்க, அருணை பத்தி எந்த தகவலும் தெரியல. ஏதாவது செய்யுங்க. பாவம், அவன் எங்க இருக்கானோ, என்ன செய்யறானோ, பாவம் சாப்பிட்டானோ இல்லையோ, எனக்கு ஒரே கவலையா இருக்கு. தயவு செஞ்சு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, சீக்கிரம் செய்யுங்க. பிரீத்தி, அவன் சிங்க குட்டி, அவனுக்கு ஒன்னும் ஆகாது. நீ இப்படி எல்லாம் டென்ஷன் ஆகாத. நீ நிறைய ரொட்டி செஞ்சு கொடுத்து அவன் வயித்த அப்படியே ரொப்பிடலாம். சரி 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 சரி. ஒருவேளை அவனுக்கு பசி எடுத்தா அவன் தான் சிங்க குட்டியாச்சே, வேணுங்கிறத பிடிங்க தின்றுவான். எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது. நீங்க தானே என் புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பி வச்சீங்க. நீங்களே கண்டுபிடிங்க. எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு என் புள்ள வேணும், அவ்வளவுதான். ஒருவேளை அவன் கிடைக்கல அப்புறம் பிரீத்தி, சீக்கிரம் கண்டுபிடிங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்லாதீங்க. பிரீத்தி, பேசாதீங்க. அது சரி, இவன் எங்க தான் போயிருப்பான்? இவளால மட்டும்தான் என் கண்ணில் மிளகா ஸ்ப்ரே பண்ணிட்டு போனவளை கண்டுபிடிக்க முடியும். அந்த டீ கடைக்காரரை கேட்க வேண்டியதான். அண்ணா, இந்த எதிர்த்த வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்க எங்க போயிருக்காங்க? எனக்கு என்ன தெரியும்பா? அப்போ உனக்கு எதுவும் தெரியாது. ஐயோ ஐயோ, ஆனா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். உன் கடையில என்னென்ன டெய்லி ஓடிட்டு அது இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க ஏதோ கல்யாணத்துக்கு போறதா சொன்னாங்க. ஒரு 10-15 நாள்ல வந்துருவாங்க. தேங்க்யூ. என் கண்ணில் மிளகா தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிட்டு போறியா? உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன் கண்ணா. ஐயோ அம்மா, டென்ஷன் ஆகாத. அது ஏதாவது பொம்மை துப்பாக்கி யாருக்கும் ஒரிஜினலா இருக்காது. கையில நினைச்சப்ப ஒரிஜினல் துப்பாக்கி எல்லாம் எல்லாராலையும் வச்சுக்க முடியாது. இல்லனா இந்நேரம் அவன் ஜெயிலுக்குள்ள இருந்திருப்பான். அவ ஏதாவது படம் பார்த்துட்டு இருந்திருப்பா. உனக்கு தான் தெரியுமே, படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் 1 வாரம் மண்டையில அதுவே தான் ஓடிட்டு இருக்கும். அவ சின்ன பொண்ணுமா. அவ சின்ன பொண்ணுங்கிறதுனாலதான் பயமா இருக்கு. இப்பவும் ஒண்ணு இல்ல, போன் பண்ணி அவ எப்ப வருவா, எங்க இருக்கான்னு கேள. எப்பவுமே இந்த குடும்பத்தை பத்தி நான் தான் கவலைப்படுறேன். அந்த நிர்மலாவுக்கும் சௌமியாவுக்கும் எந்த கவலையுமே இல்ல. பாத்தியா, பேர் சொன்னது கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா. கோயிலுக்கு போறியா? சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? அதே பழைய ராகத்தை தான் பாடி இருப்ப. என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும், என் பொண்ணு வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு. இவளுக்கு ஒரு வாட்ட சாட்டமான பையனை கொடு கடவுளேன்னு நீ கேட்க முடியாதுல்ல. நல்ல சம்பந்தம் வேணும்னு கேட்க முடியாத. ஏன்னா அப்படி ஒரு ராசி இவளுக்கு. அந்த கடவுளே இவளுக்கு சம்பந்தம் பேசுறதுக்கு பயப்படும். இல்ல அத்தை, நான் எதுவுமே வேண்டிக்கல. ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் வேண்டிக்கிட்டேன். என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புத்தி கூடன்னு வேண்டிக்கிட்டேன். முக்கியமா என்னோட புருஷனுக்கு. சுமதி எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அவ வந்துருவா. நீ வா சௌமி. சுமதி எங்க போயிருக்கா? என்ன எதுவும் பேசாம போறா?
பலூன்ஸ் காட்டுங்க. அதோ அங்க இருக்கிறத எடுங்க. கடவுளே, அந்த மிளகா ஸ்ப்ரேவை என் கண்ணில் காமிச்சிரு. உனக்கு கண்டிப்பா 2 அர்ச்சனை பண்ணுவேன். பரவாயில்லையே கடவுளே, உங்க சர்வீஸ் இவ்வளவு இன்ஸ்டன்டா கிடைக்குது நமக்கு. இவனை கிளம்பிட்டா, நீ எங்க போனாலும் உன்னை விடவே போறதில்ல. உன்னை ஏன் கண்ணிலே ஸ்ப்ரே அடிச்சுட்டு போற? தேங்க்யூ. பரவாயில்லைங்க. சுமதி, எங்கம்மா போன? எப்போது நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்பா, போன் எடுக்கிறதுக்கு எந்த கையும் ஃப்ரீயா இல்ல. இதெல்லாம் என்ன? சரி, இப்ப என்ன பண்ண போற? உங்களுக்கும் பாட்டிக்கும் எந்த விஷயம் சம்பந்தமே இல்லையோ அதுதான் நான் செய்ய போறேன். ஓகேவா? சுமதி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஒரு பக்கம் நம்ம ஃபேக்டரியில வேலையே நடக்கல. ஏன்? என்ன காரணம்? அண்ணா, அது வழக்கம் போல வேலைக்காரங்களோட நாடகம். பண பிரச்சனைங்கிறாங்க. வேலைக்காரங்க அப்படிதான் நடிப்பாங்க தம்பி. நாம தான் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபேக்டரி இல்ல, எல்லா ஃபேக்டரியிலயும் வேலை செய்யறவங்க அப்படித்தான். வழக்கமா அப்படிதான் நாடகம் ஆடுவாங்க. நீயே சொல்ற, அப்ப உனக்கே தெரியுது. வேலைக்காரங்களை உன்னால சமாளிக்க முடியல, ஃபேக்டரியை உன்னால பாத்துக்க முடியல. அப்ப நீ வாயை திறந்து சொல்லிடு, என்னால எதுவும் பாத்துக்க முடியாதா? என்ன ஆள விடுங்கன்னு சொல்லு. எல்லாத்தையும் என்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு போயிட்டாரு. எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? சார் 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 ஐயா ஐயான்னு ஏன் கத்திக்கிட்டு இருக்க? சொல்ல வந்த விஷயத்தை சொல்லி தொலையா. நீ சொல்றது என் காதுல விழாத அளவுக்கு நான் ஒன்னும் செவட கிடையாது. அடுத்து சொல்லு, சொல்ல வந்ததை சொல்லு. சார், அது வந்து எனக்கு கிடைச்ச தகவல் படி சின்னையா பக்கத்து கிராமத்துல தான் இருக்காராம். இது கரெக்டான தகவலா? ஆமா சார். அப்ப சீக்கிரம் அவனை பிடிச்சு தொலைய வேண்டியதானே? இன்னும் ஏன் கல்லு மாதிரி நிக்கிற? போய் அவனை கண்டுபிடிச்சு காலரை பிடிச்சு இழுத்துட்டு வர வேண்டியதானே? போயா, சீக்கிரம் போய் அவனை இழுத்துட்டு வா. ஐயா, அது என்னோட ஏரியா கண்ட்ரோலுக்குள்ள வராதுங்க ஐயா. அங்க கொஞ்சம் பணம் செலவாகும். அங்க பணத்தை இறக்குனாதான் எல்லாம் நடக்குங்க. நீங்க எல்லாம் எப்பதான் திருந்த போறீங்களோ கடவுளே, நீங்க எல்லாம் எப்பதான் திருந்த போறீங்களோ தெரியல. ஐயா, இதுக்கு எவ்வளவு பணம் செலவாகும்? அது வந்து எப்படியும் ஒரு 50,000 ரூபாய் ஆகும். 50,000? ஆமாங்க, கண்டிப்பா ஆகும். டேய் தம்பி, 50,000 ரூபாயை கொடுத்து தொலை. சரிங்க. இந்த ஊறுகாய், இந்த அப்பளம் இதெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? நீயே சொல்லு. நான் யாருக்காக இதெல்லாம் பண்றேனோ? வருஷத்துக்கு 6 மாசம் அவன் வெளியில இருக்கான். அது என்னமோ உண்மைதாமா? அண்ணி, சொல்லுங்க. எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க. போலீஸ் அருணை பத்தி தகவல் கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கு கொடுக்கணும். அருண் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சா? இருங்க, நான் உடனே படத்தை எடுத்துட்டு வரேன். சித்தி, அடுப்பு பத்த வைக்கலாமா? இந்தாங்க, இந்த பணத்தை உடனே கொண்டு போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்துட்டு என் பிள்ளைய உடனடியே கூட்டிட்டு வர சொல்லுங்க. சரிங்க.